எப்பா சாமி நீ மனுஷனே கிடையாது, மிருகம் கூட அந்த செயல்லாம் பண்ணாது. 30 days 5 km சேலஞ்சில் டே 70. என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, லோ விஷன் டிசபிலிட்டி ரன்னர். இதுக்கான சேலஞ்சில் ரன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோ பேஸில் ஜாகிங் பேஸ்லேயே 5 km கம்ப்ளீட் பண்ண போகிறேன். டே 17 ஆரம்பிச்சாச்சு, 2 km கம்ப்ளீட்டட். இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, நம்ம இந்த இடத்துல வந்து எத்தனாவது நாள் ஓடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு 5 கிலோமீட்டரையும் வாக் பண்ணி ஜாகிங் பண்ணி தான் முடிக்க போகிறோம். இல்லை நீல மனுஷனா மிருகமால, மிருகம் கூட அந்த செயலாம் செய்யாதுல. 2.5 வயசு குழந்தை, அதுக்கு பேச்சு கூட ஒழுங்கா வராது. அதுக்கு மழலை தன்மையால உன்ன மாமா அண்ணன்னு கூப்பிடும். அது கூப்பிடும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை போய் எப்படி சீரழிக்க தோணுது உங்களுக்கு? நீ பண்ற விஷயம் அதுக்கு என்னன்னு கூட தெரியாது, அதை எப்படி வெளியே சொல்லணும்னு கூட தெரியாது. கையில தூக்கி கொஞ்சிற குழந்தைய எப்படிடா மனசாட்சி எல்லாம் இப்படிலாம் பண்றீங்க? அந்த பெற்றோர் எவ்வளோ கனவோட அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. ஒரு நொடியில் அதெல்லாம் இல்லாம ஆக்கிட்டியல. உனக்கும் அக்கா தங்கச்சின்னு அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்க தானே செய்வாங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணும்பாங்க. நீ கும்பிட தெய்வத்தை நீ வந்து அசிங்கப்படுத்திட்டிய. எவ்வளோதான் துயர சம்பவங்கள் நடந்தாலும் திருந்த மாட்டீங்களா நீங்களாம்? என்ன கேட்டால் இந்த மாதிரிப்பட்ட மிருகத்துக்கு இல்லை, மிருகன் கூட சொல்லக்கூடாது, மிருகம் அஞ்சறிவு உள்ள மிருகங்கள் கூட இந்த மாதிரி செயல் செய்யாது. பெட்ரோல் ஊற்றி அம்மனமாக கொளுத்தி விட்டுறணும், எரிஞ்சிக்கிட்டே சாவு அப்படின்னு. 10 மாதம் சுமந்து பெற்று அதை மண்ணுக்கு இறையாக கொடுக்கும்போது அந்த பெற்றோரோட வேதனை இருக்குல்ல, அதை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். தயவு செய்து இந்த ஜந்துக்கள்லாம் கொஞ்சம் திருந்துங்க. உனக்கு காமத்தை அடைக்க முடியலையா, நல்லா அருவா எடுத்து வச்சு அறுத்து போட்டுரு. 4 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாருங்க, வாங்கி வச்ச ரெயின் கோட்டுக்கு இன்னைக்கு வேலை வந்துடும் போல. மழை நல்லா கருத்து நிற்குது. டே 17 சூப்பராக முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஈஸி ரன் மாதிரி எங்கள் ஊர்லேயே நம்ம டே 1 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த குளத்தை சுற்றியே நான் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிட்டத்தட்ட 500க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வந்துட்டீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டு பையனா உங்களில் ஒருத்தன் ஓடுற மாதிரி ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஓடுங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ ஓடுங்க. ரன்னிங் வந்துட்டா நோ எக்ஸ்கியூஸ், நோ ரீசன். பி ரன்னிங், பி ஹாப்பி. டாடா பாய்.